அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் ஜிகே புக் சேனல். மீன் சாப்பிட்ட பிறகு எதை உடனடியாக சாப்பிடக்கூடாது? பப்பாளி, தயிர், உப்பு, வாழைப்பழம். பதில் தயிர். விளக்கம்: மீனும் தயிரும் சேர்ந்து சாப்பிட்டால் சிலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம். சிலர் தோல் அலர்ஜியும் ஏற்பட வாய்ப்புள்ளது. காலையில் காலியான வயிற்றில் அதிகமாக குடிக்கக்கூடாதது எது? காஃபி, வெந்நீர், தேநீர், எலுமிச்சை நீர். பதில் காஃபி. விளக்கம்: காலியான வயிற்றில் காஃபி குடித்தால் அமிலம் அதிகரிக்கலாம். அது வயிற்று எரிச்சலை உண்டாக்கும். அதிகமாக உப்பு சாப்பிட்டால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? இதயம், கண், காது, தோல். பதில் இதயம். விளக்கம்: உப்பு அதிகமாக இருந்தால் இரத்த அழுத்தம் உயரும். இதனால் இதய நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். உணவுக்கு பிறகு உடனே குடிக்கக்கூடாதது எது? சூடான நீர், குளிர்ந்த நீர், சூப், பால். பதில் குளிர்ந்த நீர். விளக்கம்: உணவுக்கு பிறகு குளிர்ந்த நீர் குடித்தால் செரிமானம் மெதுவாகும். அது வயிற்று பிரச்சனையை உண்டாக்கும். கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது எது? கேரட், வெங்காயம், மிளகாய், பூண்டு. பதில் கேரட். விளக்கம்: கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது. இது கண் பார்வையை மேம்படுத்த உதவும். இரவில் அதிகமாக சாப்பிடக்கூடாத உணவு எது? பழம், எண்ணெய் உணவு, பால், கீரை. பதில் எண்ணெய் உணவு. விளக்கம்: எண்ணெய் உணவு செரிமானத்திற்கு அதிக நேரம் எடுக்கும். அது தூக்கத்தை பாதிக்கலாம். உடலில் இரத்தத்தை அதிகரிக்க உதவும் உணவு எது? கீரை, வெள்ளரி, உருளைக்கிழங்கு, பூண்டு. பதில் கீரை. விளக்கம்: கீரையில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. அது இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவும். காலையில் எழுந்தவுடன் குடிக்க நல்லது எது? காஃபி, குளிர்ந்த நீர், வெந்நீர், சோடா. பதில் வெந்நீர். விளக்கம்: வெந்நீர் குடித்தால் செரிமானம் சீராகும். உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற உதவும். அதிகமாக தண்ணீர் குடிப்பது எந்த உறுப்பிற்கு மிகவும் உதவும்? சிறுநீரகம், காது, மூக்கு, பல். பதில் சிறுநீரகம். விளக்கம்: தண்ணீர் அதிகமாக குடிப்பது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும். இது சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வைட்டமின் எது? வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி. பதில் வைட்டமின் டி. விளக்கம்: சூரிய ஒளி தோலில் பட்டால் வைட்டமின் டி உருவாகிறது. இது எலும்புகளை வலிமையாக்க உதவுகிறது. உடலுக்கு அதிக ஆற்றல் தரும் உணவு எது? அரிசி, வெள்ளரி, தக்காளி, வெங்காயம். பதில் அரிசி. விளக்கம்: அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது. அது உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது. உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் பழம் எது? வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், பேரிக்காய். பதில் வாழைப்பழம். விளக்கம்: வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. உடலில் குளிர்ச்சியை தரும் பானம் எது? மோர், காஃபி, தேநீர், சோடா. பதில் மோர். விளக்கம்: மோர் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. இது செரிமானத்தையும் மேம்படுத்துகிறது.